வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மே மந்த் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசிங்கிறத பார்க்கலாம். முதல் புத்தகம் பார்த்தீங்கன்னா ஜமீலா, ஜித் மாதவ் எழுதின இந்த புத்தகம் ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் தாங்க. ஏற்கனவே நான் முயல்கூடு பதிப்பகத்தில் ஒரு 10 புத்தகங்கள் மொத்தமாக வாங்கியிருந்தேன். அது உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் கூட. அதில் ஒரு புத்தகம் தான் இந்த ஜமீலா புத்தகம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பக்கங்கள் உடைய ஒரு சின்ன குறுநாவல் தான். நீங்கள் அழகாக ஈஸியாக படிச்சிடலாம். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எதை சொல்லுதுன்னா ஜமீலாவோட வாழ்க்கையை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லுது. ஜமீலா யாருன்னு பார்த்தீங்கன்னா நாடோடி குடும்பம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது அவங்க இடம் விட்டு இடம் பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க, மாறி மாறி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரே இடத்துல செட்டில் ஆகிறாங்க. கொஞ்சம் ஒரு 4-5 குடும்பம் சேர்ந்து ஒரே இடத்துல செட்டில் ஆகிறாங்க. அப்படி அவங்க செட்டில் ஆகிறப்ப அந்த வீட்டில் கல்யாணம் ஆகி மருமகளாக வர்ற ஒரு பொண்ணு தான் இந்த ஜமீலா. அவங்களோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு வேலைக்கு போயிடுவார். அவங்க பக்கத்தில் 2-3 வீடு இருக்கும். அந்த வீட்டில் இருக்க பெண்களோடையும் அவங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஜமீலாவுக்கு ஒரு மாமியாரும் இருக்காங்க. அவங்களும் ஜமீலாவை நல்லா பார்த்துக்குவாங்க. ஜமீலாவும் அவங்க எல்லாத்துக்கூடயுமே ஒரு நல்ல பாண்டிங்லேயே இருப்பாள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஜமீலாவை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கும். எங்கள் அண்ணி தான் ஜமீலா அப்படின்னு சொல்லிக்கிறதே அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தான் ஜமீலா வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஆனால் அவள் மனசுக்குள்ளே என்னென்ன இயக்கங்கள் இருக்குது, அவள் எவ்வளோ வெறுமையை ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில் அழகாக கொண்டுட்டு போயிருப்பாரு. அப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள்லாம் இராணுவத்துக்கு கொண்டுட்டு போகணும். அதனால வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி போகிறப்ப ஜமீலா வீட்டில் யாருமே இல்லை. ஜமீலாவோட கணவரும் அவங்க இராணுவத்துக்கு போயிட்டனால ஜமீலா தான் போக வேண்டிய கட்டாயம் வருது. அந்த ஜமீலாவுக்கு ஒரு பாடி கார்டும் போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் தான் போகிறான். எங்கள் அண்ணியை பார்த்துக்க நான் இருக்கேன்டா அப்படின்னு பாடி கார்டாகவும் போகிறான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த இடத்துக்கு வேலைக்கு போகிறப்ப ஜமீலாவுக்கு வேறு ஒருத்தரோட ஒரு நட்பு ஏற்படுது. அந்த நட்புக்கு அப்புறம் ஜமீலாவோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதா இந்த கதை. ஜமீலாவோட கதையை கேட்குறப்ப நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி நெருடலாக ஒரு உருக்கமாக அந்த பொண்ணுக்கு இப்படி இருந்திருக்க வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா தோணுச்சு. ஸோ யாராவது இந்த புத்தகம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த புத்தகம் படித்தப்பங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அவசியம் ஒரு தடவையாவது இந்த புத்தகம் வாசித்து பார்க்கணும். சும்மா ஒரு 80 பக்கங்கள் தாங்க இருக்கும். ஒரு அழகான ஒரு புத்தகம், அவசியம் வாசிச்சு பாருங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இறையுதிர் காடு புத்தகம். இந்த புத்தகம் இந்திரா சவுந்தரராஜன் ஐயா எழுதின ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா போகர் நவபாஷான சிலை செஞ்சதை பற்றியும் அதை ஒட்டி வர்ற நிகழ்ச்சியை பற்றியும் தான் சொல்லுது. எங்களுக்கு பழனி பக்கம்தான். ஸோ நாங்கள் அடிக்கடி பழனி போவோம். ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகர் சன்னதிக்கு போவோம். அவர் தான் நவபாஷான சிலை செஞ்சார்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்கிறது இந்த புத்தகம் படிக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு. ஆமல்ல, இப்படிலாம் செஞ்சுருந்தா தானே இவ்வளோ ப்ராசஸ் இருந்திருக்கும் அந்த காலத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. உங்களுக்கு அந்த நவபாஷான சிலையை அந்த போகர் எத்தனை பேர்த்த வச்சு அந்த பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி அதை எப்படி செஞ்சார். அதுவும் இல்லாமல் நவபாஷானம்னாலே உங்களுக்கு தெரியும், அது தனித்தனியாக பார்த்தீங்கன்னா விஷம்தான். அது எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூட்டாக சேர்த்துறப்ப அதோட வீரியத்தை குறைச்சி அது ஒரு மருத்துவ குணமாக மாறுது. எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா. விஷயத்தவே ஒரு மருந்தா மாத்திர வித்தை நம்மளோட சித்தர்களுக்கு தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த கதை. ஆனால் அவர் அப்படி அந்த நவபாஷானத்தில் அந்த முருகர் சிலை செய்கிறதுக்கான ப்ராசஸ் இது ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க. அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த நவபாஷானத்தில் ஒரு லிங்கம் செய்கிறாரு. அந்த லிங்கத்தை ஒரு சக மனிதர்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு 12 வருஷம் நீங்கள் இதை வச்சுருந்துட்டு கொண்டுட்டு என்கிட்ட கொடுத்தோம். அந்த 12 வருஷமும் என்னென்ன நீங்கள் பண்ணணுங்கிறத நான் கனவுல சொல்லுவேன். நீங்கள் உங்கள் சுயநலத்துக்காக எந்த வேண்டுதலும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிற நிறைய கண்டிஷனோட தான் அவர் அதை கொடுக்குறாரு. அந்த லிங்கத்தை மட்டும் கொடுக்கல, அது கூடவே நிறைய ஏடுகள் கொடுக்குறாங்க. நிறைய முக்கியமான ஏடுகளும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை பாதுகாத்து பத்திரமா கொண்டுட்டு கொடுக்குறதா அவங்க வேலை. ஸோ அப்படி கொண்டுட்டு போகிறவங்களா, ஒழுங்காக கொண்டுட்டு கொடுக்குறாங்களா, கொடுக்காட்டி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு கதை ஒரு பெரிய ஜானருக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். இதெல்லாம் அப்போ ஓகே, அப்பயாவது கொஞ்சோண்டு சாமிக்கு பயப்படுவாங்க, நம்ம மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அது கிடைச்சா எப்படி இருக்குங்கிறதையும் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்க மனிதர்கள் அதை எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, சுயநலமாக இருப்பாங்கங்கிறதையும் அந்த ப்ராசஸ் போச்சு. ரொம்பவே நல்ல ஒரு கதை. நீங்கள் அவசியம் படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும். ஒரு 1500 பக்கங்கள் உடைய ஒரு புத்தகம்.
நான் வந்து இந்த புத்தகத்தை விகடன் ஆப்பில் தான் படித்தேன். ஏன்னா நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கனால பிடிஎஃபாக தான் படித்தேன். ஏன்னா இந்த புத்தகத்தோட விலை 1500 ரூபான்னு நினைக்கிறேங்க. ஸோ பட்ஜெட் இல்லை, ஆனால் படிக்கணும்னு தோணுச்சு. விகடன் ஆப் நான் டவுன்லோட் பண்ணதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆடியோ புக்ஸ் கேட்க ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் யாருங்க கதை சொல்லுவா? கதை சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. பட் இந்த வயசில் யாராவது கதை சொன்னால் நல்லா தான் இருக்கும், ஆனால் கேட்டால் எல்லாம் சிரிப்பாங்க. ஸோ நம்மளே கதை கேட்டுக்கலாமேன்னு விகடன் ஆப்பில் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு இந்த புக் வரவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் விகடன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்திரா சௌந்தரராஜனோட புத்தகங்களை பொறுத்தளவுக்கு இன்று அன்றுன்னு 2 வெர்ஷன் வரும். போகரை பற்றி சொல்கிறப்பெல்லாம் அன்று சொல்லுவாங்க, ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதுங்கிறத இன்று வெர்ஷனில் சொல்லுவாங்க. விகடன் ஆப்பில் இது என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து எங்களுக்கு தனித்தனியாக வேணும், எங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து அன்றும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சில பேருக்கு இன்று மட்டும் கதை கேட்டால் போதும் சார் அப்படின்னு சொன்னனால இவங்க ஃபுல் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க, தனித்தனி வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆடியோ ஆப்பில் கேட்குறப்ப நீங்கள் வந்து எப்படி வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். மூன்றாவதா என்ன புத்தகம்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ஆட்டம். இது வந்து லக்ஷ்மி சரவணகுமார் எழுதின ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் நடக்கிற நிழலுலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி தான் சொல்லுது. அதாவது நிழலுலக தாதா அப்படின்னே நீங்கள் சொல்லலாம். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளாட்ட ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான். ஒரு விஷயம் ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால அவங்க இதுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க வரணும்னு நினச்சாலும் வர முடியல. ஸோ அவங்க குடும்பம் வந்து எந்த அளவுக்கு அதனால பாதிக்கப்படுறாங்க, அவங்களே நினைக்காத விஷயங்கள்லாம் அவங்களே செய்ய வேண்டியதும் வருது. இதெல்லாம் நிறைய ப்ராசஸாக சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த வேலையே வேண்டாம், நம்ம வந்து ஒதுங்கி போயிடலான்னு நினச்சவங்க கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட இடத்த வந்து நம்ம எப்படி நம்ம பேரை விட்டு கொடுத்துட்டு போனால் நம்ம கௌரவம் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணுறப்ப நமக்கே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. மனிதர்களோட மனங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் மாறுது, ஒரு கௌரவத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வன்முறை சார்ந்த விஷயங்கள் தான். அதாவது கதையாக இது வந்து ஒரு கதை தான். கதைனா கூட அந்த தாதாக்களோட உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி போட்டி போட்டு எப்படி பண்ணுறாங்க, அதனால அந்த குடும்பத்தில் என்ன மாதிரி பாதிப்புகள் உருவாகுது. ஒரு சாதாரண மனுஷனாக உள்ள நுழைஞ்சவர் எப்படி ஒரு தாதாவாக கடைசியில் ஒரு பெரிய உச்சத்தை தொடுறாரு, திரும்ப அவர் எப்படி அடிமட்டத்துக்கு வர்றாரு, அதுக்கப்புறம் எப்படி அவரோட வாழ்க்கை முடியுது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை நிறைய விஷயங்கள் சொல்லுது. இதில் நிறைய அத்தியாயங்கள் போகுது. நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வன்முறை சார்ந்து எனக்கு ஓகேங்கிறவங்க இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம். லக்ஷ்மி சரவணகுமாரோட கானகன் படிச்சுட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இந்த புத்தகம் எடுத்தேன். ஆனால் எனக்கு வன்முறை சார்ந்து அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லைங்கிறனால எனக்கு பெருசாக இருக்கலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். ஏன்னா அவங்க உலகத்துக்குள்ள எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நமக்கு வெளியிலேருந்து அவங்கள வந்து இவங்க பக்கத்தில் வர போகாமல் இருந்தாலே நம்ம சேஃப்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட மனசு எவ்வளவோ மாற்றங்களும் சொல்லுவார் அவர். லக்ஷ்மி சரவணகுமார் வந்து இந்த புத்தகத்தில் நம்ம தாதாவாக நினைக்கிற மனுஷன் நம்ம வந்து இந்த விஷயம் செஞ்சுருக்க வேணாமோ, தெரியாமல் செஞ்சுட்டோமோன்னு அவருக்கு தோணும். ஆனால் அவர் அந்த ஸ்டேஜை விட்டுட்டு இறங்கி வந்து இல்லை நான் அது வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஈகோ ஒன்று தடுக்கும். ஸோ அதெல்லாம் படிக்கிறப்ப அவங்களுக்கு பாவம் தானே அப்படிங்கிற மாதிரியும் சில இடத்துல நமக்கு தோணும். ஸோ அவசியம் நீங்கள் இந்த புத்தகமும் வாசிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை வந்து ஆடியோ வெர்ஷனாக கேட்டேன். எனக்கு ஆடியோ வெர்ஷன் எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. இந்த புத்தகமும் இதுவுமே விகடன் ஆப்பில் தான் நான் கேட்டேன். அடுத்து 4ஆவதாக பார்த்தீங்கன்னா 7 டைல்ஸுங்கிற அகதா கிறிஸ்டோட ஒரு புத்தகத்தை வந்து நான் சீரீஸாக பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த புக்கு என் கையில் இல்லை. அகதா கிறிஸ்டோட பேய் வீடுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் புக்கு படிச்சிருக்கேன். கண்ணதாசன் பதிப்பகம் அவ்வளோ அற்புதமாக அதை வந்து மொழியாக்கம் பண்ணியிருந்தாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ நெட்ஃப்ளிக்ஸில் இந்த புத்தகம் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஈர்க்கலை. மேபி இந்த புத்தகமாக கிடைச்சா நான் வாசிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் கூட பார்த்துக்கிறேன். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷில் கேட்க ஓகேவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேட்டுக்கலாம். இந்த 4ம் தான் இந்த மாதம் நான் படித்து கேட்ட புத்தகங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாகவே வந்து பிடிஎஃபாகவும் உங்களுக்கு ஆடியோ புக்ஸாகவும் தான் கேட்டிருப்பேன். அதுக்கு என்ன காரணங்கிறதையும் சொல்லிடுறேன். வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து ஏப்ரல் மே மந்த்துங்கிறது ரொம்ப பிஸியான மந்த். ஏன்னா எங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதம் தான் லீவாக இருக்கும். அதிகபட்சம் அவங்க வீட்டிலே இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து குக்கிங் அங்கே வேலை அதிகம் இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மெயினாக வருஷத்துக்கு தேவையான அத்தனை மளிகை ஜாமானும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
தேவையான மசாலா பொடி, மிளகா பொடி பூரா அரைக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே இந்த வருஷத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் நம்ம ஏப்ரல் மே மந்த்து வெயில் காலத்திலே ரெடி பண்ணி வைக்கிறனால எங்களுக்கு ஹெவியாக ஒர்க் இருக்கும். ஸோ ஒர்க் இருக்கனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஒர்க் இருக்க மந்த்து நம்ம ஆடியோவை கேட்டாலும் ஓகே தான் அப்படிங்கிறனால தான் நான் விகடன் ஆப்பே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் விஷயம். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பீங்க, ஏன் பிடிஎஃபாக படிச்சிங்க, ஏன் ஆடியோ வெர்ஷனாக படிச்சிங்கன்னு. எனக்கு வந்து ஆடியோ வெர்ஷனாக படிக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்ம அதிகம் ட்ராவலிங்கில் இருக்கப்ப புக்கு எடுத்து படித்தோம்னா அது ஷேக்கிங்லேயே இருக்கும், என்னால் படிக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஆடியோ ஆப்பாக இருந்தால் நம்ம அது கதையாகவே கேட்டுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுனால தான் நான் ஆடியோ ஆப்பாகவே நிறைய கேட்டது. எனக்கு இந்த புத்தகம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து புக்காக படிக்கிறோமோ பிடிஎஃபாக படிக்கிறோமோ சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மளும் அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போகணும். எனக்கு இந்த தடவை ஒர்க் அதிகமாக இருந்தனால, அதிகமாக பயணங்கள் இருந்தனால என்னால் புக்காக எடுத்துகிட்டு போக முடியல. ட்ராவலிங்கில் இருக்கப்போ எனக்கு ஆடியோ வெர்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. புத்தகமும் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. ஸோ எனக்கு இந்த மாதம் மே மாதம் படித்த புத்தகங்கள், கேட்ட புத்தகங்கள் இதுதான். இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கும் இந்த மாதிரி ஆடியோ ஆப்லேயோ இல்லை பிடிஎஃபாக படிக்கிறதுலையோ இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறத சொல்லுங்கள். எனக்குமே புத்தகமாக படிக்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு, பட் வேலை என்ன பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னு நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அடுத்து வேற ஒரு புத்தகத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.